உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். இனிமேல் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க குடும்பத்தோடு இணைவீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமையை இன்னுமே பாராட்டுவாங்க. உங்களோட உண்மையான அன்பை இன்னுமே புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னுமே புரிஞ்சால் என்ன புரியாட்டி என்ன நீங்கள் சொல்லலாம். உங்களை புரியாத அதாவது உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை நிராகரித்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை நினச்சி கவலைப்படணும். எப்படி? ஏன்னா இவ்வளோ ஒரு உண்மையான அன்பை நம்ம விட்டு வெளியே வந்துட்டோமே, உண்மையான ஒரு நண்பனை இழந்துட்டோமே, உண்மையான ஒரு தோழியை இழந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க வருத்தப்படணும். நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்படணும் இனிமேல் அவசியம் இல்லை. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வரப்போகுது. உங்களுடைய செயல்பாடில் வெற்றி கிடைக்க போகுது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக கிடையாது. 20% உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சி, சரியா, ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு 3ஆம் இடம் தான். அந்த வெற்றியை கொடுக்கறது 11ஆம் இடமாக இருந்தாலும் வெற்றிக்கு ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி எடுக்கணும்ல. நான் இருந்த இடத்துல இருந்து முயற்சி எடுத்தும் பல முயற்சி எடுத்து தோல்வி வந்துருச்சுன்னா எப்படி நம்ம செய்ய முடியும்? அந்த முயற்சிக்கான வெற்றியை உங்களுக்கு கேது பகவான் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. கேது ரிலீஸ் பண்ணி விட போகிறார். போதுண்டா கடகராசிக்காங்க, நீ கஷ்டப்பட்டது போதும், நீ கவலைப்பட்டது போதுமா, இனிமேல் நீ நல்லா இரு. ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திட்டேன், அந்த அளவுக்கு உன்னை புரிய வச்சுட்டேன். இனிமேல் நீ உன்னை பற்றி நீ வாழ்ந்துக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். இனிமேல் நீ பக்குவப்பட்டுட்ட, நீ சிறப்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் ரிலீஸ் பண்ணி விட்டார்.